ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 3.1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர். இதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. நடுவில் மைனஸ் அடுக்கில் 2. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இதை தான் யூஸ் பண்ணிக்க போறீங்க. பார்த்தீங்களா, நடுவில் மைனஸ் அடுக்கில் 2. இதோட விரிவாக்கம் a ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் b ஸ்கொயர். இந்த மாதிரி நம்ம விரிச்சு எழுதிட்டாலே போதும். நம்மளுக்கு கொஸ்டின்ல ஏக்கு பதில் pன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்புறம் பிக்கு பதில் qன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இதில் மாற்றி எழுதிட்டாலே போதும். ஏக்கு பதில் p, அடுத்த அடுக்கில் 2 மைனஸ் அடுத்த 2 இருக்கு, ஏக்கு பதில் p இன்டு பிக்கு பதில் q, அடுத்த கூட்டல் பிக்கு பதில் q அடுக்கில் 2. இதுதான் இதோட ஆன்சர். எடுத்து எழுதிடலாம். p ஸ்கொயர் மைனஸ் 2pq பிளஸ் q ஸ்கொயர், சரிங்களா? இனி அடுத்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் x கூட்டல் 5 மற்றும் x மைனஸ் 5 பெருக்கல் பலன் எழுதிக்கிறேன். x கூட்டல் 5 இன்டு எக்ஸ் மைனஸ் 5. இந்த மாதிரி 2 பிராக்கெட்னா நடுவில் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, மற்றபடி நம்பர்லாம் சேமாக தான் இருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா? ஏ கூட்டல் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கா? இதை எப்படி மாற்றணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி மாற்றி எழுதிட்டாலே போதும். அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. பாருங்க, ஏ கூட பிளேஸ்ல எல்லாம் என்னது இருக்கு? எக்ஸ். அப்போ ஏக்கு பதில் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்த அடுக்கில் 2 மைனஸ் பி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் என்னது இருக்கு? 5. அப்போ 5ன்னு எழுதிடலாமா? அடுக்கில் 2. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் தான். மைனஸ் 5 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 25. அடுக்கில் 2னா 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 5 25. இதுதான் இதோட ஆன்சர். ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25, சரிங்களா? ஓகே, நீ அடுத்த பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x கூட்டல் 4ன் காரணிகள் எழுதிக்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x, அப்புறமா என்னது இருக்கு? கூட்டல் 4. இதோட காரணிகள் கேட்குறாங்க. இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். பாருங்க, இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டாலே போதும். அதுக்கு இங்கே அடுக்கில் 2 இருக்கா, அதே மாதிரி இங்கே அடுக்கில் 2. அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி மைனஸ் ஃபார்முலாவில் 2, ஏக்கு பதில் இங்கே எழுதணும், பிக்கு பதிலும் எழுதணும். அது என்னன்னு சொல்லித்தாரேன். அடுத்த கூட்டல். இப்போ இங்கே பி ஸ்கொயர் இருக்கு, இங்கே 4 இருக்கு. இதுலேயே ஸ்கொயர் வர மாதிரி ஆக்கணும். 4 எப்படி எழுதலாம்? 2 இன்டு 2. பாருங்க, 2 வாட்டி இருக்கிறதுனால அடுக்கில் 2. அப்போ 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏற்குடைய இடத்துல இங்கே என்னது இருக்கு? எக்ஸ். அப்போ எழுதிருங்க. பி கூடிய இடத்துல இங்கே என்னது இருக்கு? 2. பெருக்கி பாருங்க, 2 4, அப்புறமாட்டு இந்த எக்ஸ் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ மதிப்புகளை இதில் பிரதியிட்டாலே போதும். ஏயோட மதிப்பு எக்ஸ், பியோட மதிப்பு 2. பிரதியிடுங்க. ஏயோட மதிப்பு எக்ஸ், ஃபார்முலாவில் மைனஸ், பியோட மதிப்பு 2. அடுத்த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்க, அடுக்கில் 2. அப்போ இதை 2 வாட்டி எழுதணும். எக்ஸ் மைனஸ் 2 இன்டு எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் இதோட ஆன்சர். எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 மற்றும் x மைனஸ் 2, சரிங்களா? ஓகே, எழுதிட்டோம். இனி ஃபோர்த் சப்டிவிஷன் 24 a இன்டு பி ஸ்கொயர் இன்டு சி ஸ்கொயர் என்ற காரணிகளின் பெருக்கல் பலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் எழுதிக்கலாம். 24 a பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதோட பெருக்கல் பலன். அதுக்கு ஃபர்ஸ்ட் 24 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா அதுக்கு இந்த மாதிரி டா ஃபார்மெட்ல போட்டு பாருங்க. லாஸ்ட் நம்பர் இரட்டைப்படை எண், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். O2 2, இனி E2 4, இனி 12 அதுவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். R2 12, இனி 6 2ஆம் வாய்ப்பாடு போகும். 3 2 6, இனி 3 3ஆம் வாய்ப்பாடு தான் போகும். 3 3 1 வாரது வரைக்கும் நம்ம எழுதிட்டே இருக்கணும், சரிங்களா? இப்போ 24 எப்படி எழுதலாம்னா 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 3. 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா பெருக்குன்னா அதே தான் வரும். இப்போ பெருக்கி பாருங்க. E2 4, 4 8, 8 3 24. இனி ஏ ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கு, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இன்டு இனி பாருங்க, பியோட அடுக்கில் 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? பியை 2 வாட்டி எழுதணும். இனி சியோட அடுக்குலேயே 2 இருக்கு. அப்போ சியையும் நீங்க 2 வாட்டி எழுதிக்கணும். இப்போ பெருக்கி பார்த்தீங்கன்னா 24 வருமா? ஏ ஒரு வாட்டி, பியையும் பெருக்குனா பி ஸ்கொயர், சியையும் பெருக்குனா சி ஸ்கொயர். இப்போ அதை எப்படி எழுதிட்டோம்? காரணிகளின் பெருக்கல் பலனா எழுதிட்டோம். அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 3 இன்டு ஏ இன்டு பி இன்டு பி இன்டு சி இன்டு சி.
இதுதான் இதோட ஆன்சர். ரெண்டாவது கணக்கு, பின்வரும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுக. நம்மளுக்கு கூற்று கொடுத்துருக்காங்க, இது சரியா தப்பான்னு நம்ம கூறணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இதோட விரிவாக்கம் இதுன்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்க, இங்க 7x இருக்கு, இங்கேயும் சேம் அதே மாதிரி 7x தான் இருக்கு. ஆனா அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டுலேயே வேற வேறையா இருக்கு. அப்ப என்ன ஃபார்முலா? x கூட்டல் a இன்டூ x கூட்டல் b இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் a கூட்டல் b இன்டூ எக்ஸ் கூட்டல் ab. பாருங்க, இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ், ஆனால் அடுத்தடுத்த நம்பர் வேற வேறையா இருக்கு. இப்போ எக்ஸ் கூடிய இடத்துல என்னது இருக்கு? 7x. அப்போ எக்ஸோட மதிப்பு 7x. அப்புறமாட்டு ஏ கூடிய இடத்துல என்னது இருக்கு? 3. அப்போ ஏயோட மதிப்பு 3. பி கூடிய இடத்துல என்னது இருக்கு? -4. அப்போ பியோட மதிப்பு -4. இங்க கவனமா இருக்கணும், ஃபார்முலால பிளஸ், இங்க மைனஸ். அப்போ அந்த மைனஸையும் சேர்த்து எடுத்து எழுதிக்கணும். ஓகே, பிரதியிடலாம். எக்ஸுக்கு பதில் 7x. அடுத்த அடுக்குல 2. அப்ப நம்மளும் எழுதிக்கணும். கூட்டல் ஏயோட மதிப்பு என்னது? 3. இனி பியோட மதிப்பு என்னது? -4 இன்டூ எக்ஸோட மதிப்பு 7x. அப்புறமாட்டு கூட்டல் ஏயோட மதிப்பு 3 இன்டூ பியோட மதிப்பு -4. பிரதிட்டாச்சு. ஓகே, இப்போ 7 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 49. அடுக்குல 2. அப்ப 7 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கணும். 7 7 49. இனி எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் தான். இப்ப பாருங்க, ஒரு மைனஸ், அப்ப கழிக்கணும். 4ல இருந்து 3 கழிச்சா 1. பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு மைனஸ். ஒரு மைனஸ்னா கழிக்கணும், கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடை போடணும். 4 தான் பெரிய நம்பர், 3 விடைக்கு 4 பெரிய நம்பர், அப்போ அதோட குறியீடு மைனஸ். அப்புறமாட்டு பிளஸே மைனஸையும் பெருக்குங்க, மைனஸ்னு கிடைக்கும். ஒரு மைனஸ்னா அது பெருக்கும் போது மைனஸ் தான் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த 1ஐயும் 7ஐயும் பெருக்கணும். 1 7 7. அப்புறமாட்டு இந்த எக்ஸ். இனி பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ். பிளஸே மைனஸையும் பெருக்குனா மைனஸ். ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா 4 3 12. சரிங்களா? இதான் இதோட ஆன்சர். கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 49x², அப்புறம் -7x, அப்புறம் -12. கரெக்டா இருக்கு. அப்ப அந்த கூற்று என்னது? சரி. எழுதிடலாம். சரி. ஓகேங்களா? இனி செகண்ட் சப்டிவிஷன், a-1² = a² - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அதே மாதிரி தான், இதோட விரிவாக்கம் இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். நடுவில் மைனஸ், அடுக்குல 2. அப்போ என்ன ஃபார்முலா? a-b² இந்த ஃபார்முலா. a² - 2ab கூட்டல் b². இப்போ ஏ கூடிய இடத்துல என்னது இருக்கு? ஏ தான் இருக்கு. அப்போ ஏயோட மதிப்பு என்னது? ஏ தான். அப்புறமாட்டு பி கூடிய இடத்துல என்னது இருக்கு? 1. அப்போ பியோட மதிப்பு என்னது? 1. இங்க நடுவில் 2க்குமே மைனஸ். அப்போ நீங்க பியோட மதிப்பு எழுதும் போது மைனஸ் எழுதக்கூடாது. சரிங்களா? ஓகே, பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு ஏ தான். அடுத்த அடுக்குல 2 மைனஸ், ஃபார்முலால 2 இன்டூ ஏயோட மதிப்பு ஏ தான் இன்டூ பியோட மதிப்பு 1. இனி கூட்டல் பியோட மதிப்பு 1, அடுத்த அடுக்குல 2. சரிங்களா? இனி பாருங்க, a² மைனஸ் ஒரு மைனஸ் அப்படியே எழுதிருங்க. இனி நம்பரை பெருக்குங்க. 1 2. அப்புறமா இந்த ஏ. இனி கூட்டல் அடுக்குல 2. அப்போ 1 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க. 1 1. இதுதான் இதோட ஆன்சர். ஆனா a² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கூற்று தவறு. எழுதிடலாமா? தவறு. இனி தேர்ட் சப்டிவிஷன், x² கூட்டல் y² இன்டூ y² கூட்டல் x² இஸ் ஈக்குவல் டு x² கூட்டல் y² ஹோல்² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். x² கூட்டல் y². இனி பாருங்க, இங்க வந்து பிளஸ் இருக்கு. அப்போ இதை நம்ம மாத்தி எழுதிக்கலாம். x² ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு y² ரெண்டாவது எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன் பாருங்க. x² கூட்டல் y² எழுதிட்டேன். இப்போ நம்மளுக்கு x² கூட்டல் y² அதே மாதிரி தான் இங்கே இருக்கு. x² கூட்டல் y² நடுவில் பெருக்கல். அப்போ 2 வாட்டி சேமா இருக்குன்னா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அடுக்குல 2ன்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கிறேன் பாருங்க. x² கூட்டல் y² எழுதிட்டேன். 2 வாட்டி இருக்கிறதுனால அடுக்குல 2 கரெக்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த கூட்டுமே சரிதான். எழுதிடலாம். சரி. ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன், 8pqவின் காரணி 2p ஆகும். காரணி கேட்குறாங்க. 8pq. ஃபர்ஸ்ட் 8 எப்படி எழுதலாம்னா டா ஃபார்மேட்ல போட்டு பாருங்க. 8 வந்து 2ஆம் வாய்ப்பாடு போகும். 4 2 8. இனி 4 2ஆம் வாய்ப்பாடுல வரும். எப்போ வரும்? 2 4. இனி 2 2ஆம் வாய்ப்பாடுல வரும். 2 2. 1 வாரது வரைக்கும் சால்வ் பண்ணணும். இப்போ 8 எப்படி எழுதலாம்? 2 இன்டூ 2 இன்டூ 2. 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. பெருக்கி பாருங்க. 2 4, அடுத்த 2 8. கரெக்டா வந்துடுச்சா? இனி பி அது ஒரு வாட்டி தான் இருக்கு, கியூவும் ஒரு வாட்டி இருக்கு. நம்மள என்ன கொடுத்துருக்காங்க? 2p காரணின்னு கொடுத்துருக்காங்க. 2 என்ன இருக்கு, p என்ன இருக்கு. அப்ப இதுல இருக்கு பாத்தீங்களா? அப்போ 2p என்பது இதோட காரணி தான். அப்ப இதோட ஆன்சர் சரி. ஓகேங்களா? மூணாவது கணக்கு பார்க்கலாம். பின்வருவனவற்றை அவற்றின் காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதுக. காரணிகளின் பெருக்கற்பலன் அதாவது நம்ம பிரிச்சு எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை எப்படி பிரிச்சு எழுதுறதுன்னு சொல்லித்தாரேன்.
முதல்ல இந்த 24 டா ஃபார்மெட்ல போட்டு பார்க்கணும். ஓகே பாருங்க, லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் இரட்டைப்படை எண். அப்ப கண்டிப்பா இது 2ஆம் வாய்ப்பாடு போகும். O2 2, இனி E2 4, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். A2 12, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. மூ2 6, இனிமே 3ஆம் வாய்ப்பாடு தான் போகும். O3 3, 1 வாரது வரைக்கும் இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ 24 எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, நடுவில் பெருக்கல்னு எழுதிக்கணும். அடுத்ததான் 2, அடுத்ததான் 2, அடுத்த 3 இருக்கு. 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பெருக்குங்க. E2 4, நான் 2 8, 8 3 24. கரெக்டாக இந்த நம்பர் வந்துடுச்சா? ஓகே, இனிமே இன்டூ, இனி ஏ வந்து ஒரு வாட்டி தான் இருக்கு, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இன்டூ, இனிமே பாருங்க, பியோட அடுக்குல 2 இருக்கு, அப்ப பியை 2 வாட்டி எழுதணும். சரிங்களா? அதோட அடுக்குல என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து அத்தனை தடவை நீங்க எழுதிக்கணும். இன்டூ, இனி சியோட அடுக்குல 2 இருக்கு, அப்ப சியையும் நீங்க 2 வாட்டி எழுதணும். இதுதான் இதோட ஆன்சர். புரியுதுல? இதுதான் காரணிகளின் பெருக்கல் பலன். நடுவுல பெருக்கல் போடணும். இதெல்லாம் பெருக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டா இது வரும். இந்த மாதிரி தான் நீங்க எழுதிக்கணும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன். முதல்ல 36 டா ஃபார்மெட்ல போட்டு பாருங்க. லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் இரட்டைப்படை எண், அப்ப கண்டிப்பா 2ஆம் வாய்ப்பாடு போகும். O2 2, இப்ப இதுல பாக்கி ஒண்ணா, இது 16 ஆயிடும். 16ல 2 8 வாட்டி இருக்கு, 8 2 16, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். 9 2 18, இனி 3ஆம் வாய்ப்பாடு தான் போகும். 3 9, திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. O3 3, 1 வந்துடுச்சா? அப்ப ஸ்டாப் பண்ணிருங்க. ஓகே, இப்போ 36 எப்படி எழுதலாம்? 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 3, 1 எழுதாண்டா. இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 36 தான் வரும். இனி எக்ஸ் கியூப், எக்ஸோட அடுக்குல 3 இருக்கு, அப்போ எக்ஸை 3 வாட்டி எழுதிக்கணும். எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ். அப்புறம் பாருங்க, ஒய்யோட அடுக்குல 2 இருக்கு, அப்போ ஒய்யை நீங்க 2 வாட்டி எழுதணும். இன்டூ இசட் ஒரு வாட்டி தான், அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம், அப்போ ஒரு வாட்டி எழுதிருங்க. சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 56 எழுதிக்கலாமா? 56 இரட்டைப்படை எண், அப்ப 2ஆம் வாய்ப்பாடு போகும். E2 4, பாக்கி 1, இப்ப இது 16, அப்ப 8 2 16, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. O2 2, இனிமே நான் 2 8, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 7 2 14, 7 வந்து 2ஆம் வாய்ப்பாடும் போகாது, 3ஆம் வாய்ப்பாடும் போகாது, 7ஆம் வாய்ப்பாடு மட்டும்தான் போகும். அப்ப 7ன்னு எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, ஓர் 7 7, 1 வந்துடுச்சு, அதனால ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப 56 எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, இன்டூ, அடுத்த 2 இன்டூ 2 இன்டூ 7, பெருக்கினீங்கன்னா கரெக்டாக 56 தான் வரும். இனிமே பாருங்க, எம் ஒரு வாட்டி தான் இருக்கு, அப்படியே எடுத்து எழுதிருங்க. என்னோட அடுக்குல 2 இருக்கு, அப்ப என்ன 2 வாட்டி எழுதணும். அப்புறம் வாட்டு பியோட அடுக்குல 2, அப்ப பியையும் 2 வாட்டி எழுதணும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? 4வது கணக்கு பார்க்கலாம். நம்மளுங்க ஒரு முற்றொருமை கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு என்ன முற்றொருமையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் பெருக்கல் பலனை காண்க. அதாவது நம்ம இந்த கொஸ்டின்ல இந்த ஃபார்மெட்ல கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை இந்த மாதிரி மாத்தி எழுதினாலே போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, கரெக்டா இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி மாத்தணும்? இந்த மாதிரி மாத்தி எழுதிட்டாலே போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதியிருக்கேன், இனிமே சால்வ் பண்ணலாம். எக்ஸ் கூட்டல் 3 இன்டூ எக்ஸ் கூட்டல் 7. இந்த மாதிரி மாற்றணும்னா எக்ஸோட மதிப்பு, ஏயோட மதிப்பு, பியோட மதிப்பு தேவை. பாருங்க, இங்கே எக்ஸோட பிளேஸ்ல இங்கே என்னது இருக்கு? எக்ஸ் தான். அதே மாதிரி இங்கே எக்ஸோட பிளேஸ்ல எக்ஸ் தான் இருக்கு, அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? எக்ஸ் தான். இனி ஏயோட பிளேஸ்ல இங்கே என்னது இருக்கு? 3, அப்போ ஏயோட மதிப்பு என்னது? 3. இனி பியோட பிளேஸ்ல இங்கே என்னது இருக்கு? 7, அப்போ பியோட மதிப்பு 7. இப்போ மதிப்பை இங்கே பிரதியிடலாம். எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான், அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்த அடுக்குல 2 கூட்டல் எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான், இன்டூ ஏயோட மதிப்பு 3, அடுத்த கூட்டல் பியோட மதிப்பு 7, கூட்டல் ஏயோட மதிப்பு 3 இன்டூ பியோட மதிப்பு 7. இங்கே நீங்கள் பெருக்கலும் போட்டுக்கலாம், இல்லாட்டா இந்த மாதிரி ப்ராக்கெட்டும் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸு, அப்புறம் 3 7 கூட்டுங்க, கூட்டுனா 10ன்னு கிடைக்கும், கூட்டல் பெருக்கலாம் 7 3 21. இனி எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸையும் 10ஐயும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? 10x. எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், கூட்டல் 21. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். 6a கூட்டல் 9 இன்டூ 6a மைனஸ் 5. இப்போ பாருங்க, எக்ஸோட பிளேஸ்ல இங்கே என்னது இருக்கு? 6a. அதே மாதிரி இங்கேயும் 6a, அப்போ எக்ஸோட மதிப்பு 6a. இனி ஏ இருக்கக்கூடிய பிளேஸ்ல இங்கே 9 இருக்கு, அப்போ ஏயோட மதிப்பு 9. இனி பி இருக்கக்கூடிய பிளேஸ்ல இங்கே -5 அப்படின்னு இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ இந்த மைனஸோட சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ பியோட மதிப்பு என்னது? -5. பிரதியிடலாமா? எக்ஸோட மதிப்பு 6a, ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மளும் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். கூட்டல் எக்ஸோட மதிப்பு 6a இன்டூ ஏயோட மதிப்பு 9, அப்புறம் பியோட மதிப்பு -5, கூட்டல் ஏயோட மதிப்பு 9 இன்டூ பியோட மதிப்பு எவ்வளவு? -5. மைனஸை மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே பொதுவு, அதாவது 6 ஸ்கொயர் அப்படின்னா 6 2 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? 6 6 36.
ஏ ஸ்கொயரோட மதிப்பு ஏ ஸ்கொயர் தான், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் இனி 6a கழிங்க 9லேருந்து 5 கழிச்சா 4. இனி இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் பெருக்குங்க. பிளஸே மைனஸையும் பெருக்குனா மைனஸ், ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி இதை பெருக்கலாம். 9×5 45. அப்புறமாட்டு 36a ஸ்கொயர் கூட்டல் இதை பெருக்கலாம். 6×4 24. அடுத்த பாக்கி இருக்கக்கூடிய ஏயை அப்படியே எடுத்து எழுதிருங்க. -45. இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்க, எக்ஸோட பிளேஸ்ல என்னது இருக்கு? 4x. அப்ப எக்ஸோட மதிப்பு 4x. அப்புறமாட்டு ஏற்குடைய பிளேஸ்ல 3y அப்படின்னு இருக்கு. அப்ப ஏயோட மதிப்பு 3y. இனி பி கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? 5y. அப்போ பியோட மதிப்பு 5y. ஓகே, பிரதியிடலாமா? எக்ஸோட மதிப்பு என்னது? 4x. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். கூட்டல் எக்ஸோட மதிப்பு 4x இன்டு ஏயோட மதிப்பு 3y கூட்டல் பியோட மதிப்பு 5y. சரிங்களா? அப்புறமாட்டு கூட்டல் ஏயோட மதிப்பு 3y இன்டு பியோட மதிப்பு 5y. ஓகே, இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுக்கோங்க. இனிமே இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே காமன். அப்போ 4 ஸ்கொயர்னா 4 2 வாட்டி எழுதி பெருக்கணும். அடுக்கில் 2னா 4 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 4 16. எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் தான். கூட்டல் வெளியே 4x இருக்கு. இனி கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை கூட்டலாம். 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. 2லேயும் ஒய் இருக்கனால அதை ஒரு வாட்டி தான் எழுதிக்கணும். சரிங்களா? இனிமே கூட்டல் ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்குங்க. 3 15. இனி ஒய் வந்து 2 வாட்டி இருக்கு. பெருக்கும்போது இந்த மாதிரி ஒய் 2 வாட்டி இருந்துன்னா அந்த ஒய்யை எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்குல 2 அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இனிமே 16x ஸ்கொயர் கூட்டல் இனி பெருக்கலாம். 4 8 32. இனி எக்ஸும் ஒய்யும் இருக்கு, அப்படியே எடுத்து எழுதிருங்க. கூட்டல் 15y ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். இனி ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்க நம்மளுக்கு இடம் மாறி இருக்கு. அதாவது இங்க என்னது இருக்கோ அதுதான் இங்க இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, இங்க 8 இருக்கு, இங்க PQ இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த PQவை எழுதிக்கலாம், அப்புறம் மட்டும் 8 எழுதிக்கலாம். எப்படின்னா, இப்போ 1க்கு கூட 2 கூட்டுனா 3ன்னு கிடைக்கும். இனி இந்த 2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு 1 ரெண்டாவது எழுதி கூட்டுனா கூட 3 தான், மதிப்பு மாறாது. அப்போ நம்ம மாற்றி எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் PQ எழுதிக்கோங்க, அப்புறமாட்டி 8. இனி இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். PQ கூட்டல் 7. ஓகே, இப்போ பாருங்க, எக்ஸோட பிளேஸ்ல என்னது இருக்கு? PQ. அப்போ எக்ஸோட மதிப்பு PQ. இனி ஏரோட பிளேஸ்ல என்னது இருக்கு? 8. அப்போ ஏயோட மதிப்பு 8. பியோட பிளேஸ்ல 7 இருக்கு. அப்போ பியோட மதிப்பு என்னது? 7. ஓகே, பிரதியிடலாம். எக்ஸோட மதிப்பு PQ. அடுக்குல 2 இருக்கிறதுனால நம்மளும் 2ன்னு எழுதிக்கணும். கூட்டல் எக்ஸோட மதிப்பு PQ. அப்புறமாட்டு ஏயோட மதிப்பு 8 கூட்டல் பியோட மதிப்பு 7 கூட்டல் இனி ஏயோட மதிப்பு 8 இன்டு பியோட மதிப்பு என்னது? 7. ஓகே, இந்த ஸ்கொயர் இந்த ரெண்டுக்குமே பொதுவு. அப்போ பி ஸ்கொயரோட மதிப்பு என்னது? பி ஸ்கொயர் தான். கியூ ஸ்கொயரோட மதிப்பு கியூ ஸ்கொயர் தான். கூட்டல் இப்போ பாருங்க, 8 7 கூட்டுங்க 15 அப்படின்னு கிடைக்கும். இனி இந்த 15ஐயும் PQவையும் பெருக்குங்க. பெருக்குனா 15 இன்டு PQ அப்படின்னு கிடைக்கும். கூட்டல் இனி பெருக்கலாம். 8 7 56. இதுதான் இதோட ஆன்சர். இனி 5வது கணக்கு பார்க்கலாம். முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வரும் கோவைகளை விவரி. இதுவும் போன சம் மாதிரி தான். ஆனா எந்த முற்றொருமை பயன்படுத்தணும்னு கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, நடுவுல கூட்டல் அடுக்குல 2 இந்த மாதிரி இருந்துன்னா A கூட்டல் B ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். A ஸ்கொயர் கூட்டல் 2AB கூட்டல் B ஸ்கொயர். நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்கக்கூடியது இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதை நம்ம இப்படி மாற்றணும். சரிங்களா? ஓகே, சால்வ் பண்ணிடலாம். முதல்ல எழுதிக்கலாம். 2x கூட்டல் 5 ஹோல் ஸ்கொயர். பாருங்க, ஏரோட பிளேஸில் என்னது இருக்குது? 2x. அப்போ ஏயோட மதிப்பு 2x. இனி பியோட பிளேஸில் என்னது இருக்குது? 5. அப்போ பியோட மதிப்பு என்னது? 5. பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு 2x. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஃபார்முலாவில் 2 இன்டு ஏயோட மதிப்பு 2x இன்டு பியோட மதிப்பு 5 கூட்டல் பியோட மதிப்பு 5 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். சரிங்களா? இனி பாருங்க, 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் இனி நம்பரை ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. 2 4. அப்புறமாட்டு 4 5 20. இனி ஒரே ஒரு எஸ், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. கூட்டல் 5 ஸ்கொயர், அதாவது அடுக்குல 2னா 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 5 25. இதுதான் இதோட ஆன்சர். 2வது கணக்கு பார்க்கலாம். நடுவுல மைனஸ் அடுக்குல 2. அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் b ஸ்கொயர். சரிங்களா? நடுவுல மைனஸ் அடுக்குல 2. இன்னொரு விஷயம், இங்க மைனஸ்னா இங்கே மைனஸ். சரிங்களா? சால்வ் பண்ணலாம். b மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர். பாருங்க, ஏ கூட பிளஸ்ல என்னது இருக்கு? b. அப்ப ஏயோட மதிப்பு b.
இனி பி இருக்கக்கூடிய பிளேஸில் என்னது இருக்குது 7, அப்போ பியோட மதிப்பு 7. இங்கே நீங்கள் மைனஸ் எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ 7 மட்டும் தான் நீங்கள் எழுதிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதியிடலாம், ஏயோட மதிப்பு பி, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர், மைனஸ் ஃபார்முலாவில் 2 இன்டூ ஏயோட மதிப்பு பி இன்டூ பியோட மதிப்பு என்னது 7, கூட்டல் பியோட மதிப்பு 7 அடுக்கில் 2. ஓகே, பி ஸ்கொயரோட மதிப்பு பி ஸ்கொயர் தான், அப்புறம் மைனஸ். ஃபஸ்ட்டு நம்பரை பெருக்குங்க, 7 2 14, அப்புறமாட்டு இந்த பி கூட்டல் அடுக்கில் 2, அப்போ 7 2 வாட்டி எழுதி பெருக்கணும், 7 7 49. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே நடுவில் கூட்டல் அடுக்கில் 2, அப்போ ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். ஓகே, சால்வ் பண்ணலாம். m இன்டூ என் கூட்டல் 3 இன்டூ பி, அடுத்த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், ஏ கூட பிளேஸில் என்னது இருக்குது m இன்டூ என், அப்போ ஏயோட மதிப்பு m இன்டூ என். இனி பி கூட பிளேஸில் என்னது இருக்குது 3 இன்டூ பி, அப்போ பியோட மதிப்பு 3 இன்டூ பி. மதிப்பை பிரதியிடலாம், ஏக்கு பதில் m இன்டூ என், ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர், கூட்டல் ஃபார்முலாவில் 2 இன்டூ ஏயோட மதிப்பு m இன்டூ என், அப்புறமாட்டு பியோட மதிப்பு 3 இன்டூ பி, கூட்டல் பியோட மதிப்பு 3 இன்டூ பி, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள், எம் ஸ்கொயரோட மதிப்பு எம் ஸ்கொயர் தான், என் ஸ்கொயரோட மதிப்பு என் ஸ்கொயர் தான், கூட்டல். இனி நம்பரை பெருக்குங்க, 3 6, பாக்கி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், m இன்டூ என் அப்புறமா இந்த பி, கூட்டல் 3 ஸ்கொயர், அதாவது அடுக்கில் 2னா 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும், 3 3 9, அப்புறம் பி ஸ்கொயரோட மதிப்பு பி ஸ்கொயர் தான். சரிங்களா, இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். நடுவில் மைனஸ் அடுக்கில் 2, அப்போ இங்கே என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ இசட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், ஏருடைய பிளேஸில் என்னது இருக்குது எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ இசட், அப்போ ஏயோட மதிப்பு எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ இசட். இனி பீரோட பிளேஸில் என்னது இருக்குது 1, அப்போ பியோட மதிப்பு என்னது 1. பிரதியிடலாம், ஏக்கு பதில் எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ இசட், ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர், மைனஸ் ஃபார்முலாவில் 2 ஏயோட மதிப்பு எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ இசட், அப்புறம் பியோட மதிப்பு 1, கூட்டல் பியோட மதிப்பு 1 அடுக்கில் 2. ஓகே, இந்த ஸ்கொயர் இந்த 3க்குமே பொதுவு, அப்போ தனியாக எடுத்து எழுதிக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் அப்புறமாட்டு ஒய் ஸ்கொயர் அடுத்த இசட் ஸ்கொயர். இனி மைனஸ், ஃபஸ்ட் நம்பரை பெருக்குங்க, 1 2 அப்புறமாட்டு எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ இசட், கூட்டல் 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, 6வது கணக்கு பார்க்கலாம். இங்கே நம்மளும் முற்றொருமை கொடுத்துருக்காங்க, கொடுத்துக்கிட்டு என்னும் முற்றொருமை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் பெருக்கல் பலனை காண்க. முற்றொருமை கொடுத்துக்கிட்டு நம்மள்கிட்ட சால்வ் பண்ண கேட்குறாங்க, அப்போ ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன், சால்வ் பண்ணிடலாம். பி கூட்டல் 2 இன்டூ பி மைனஸ் 2. ஓகே, பாருங்க, ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் என்னது இருக்குது பி, அப்போ ஏயோட மதிப்பு பி. ஓகே, இனிமே பி இருக்கக்கூடிய பிளேஸில் என்னது இருக்குது 2, அப்போ பியோட மதிப்பு 2. பிரதியிடலாமா, ஏக்கு பதில் பி, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர், அடுத்த மைனஸ் பிக்கு பதில் 2, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். இப்போ பாருங்க, பி ஸ்கொயரோட மதிப்பு பி ஸ்கொயர் தான், மைனஸ் அடுக்கில் 2, அப்போ 2 2 வாட்டி எழுதி பெருக்கணும், 2 4. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன், இங்கே நம்மளுக்கு இடம் மாறி இருக்கு, அதாவது இங்கே என்னது இருக்கோ அதுதான் இங்கே இருக்கணும். ஆனால் பாருங்க, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இன்டூ பி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 இன்டூ பியை எழுதிக்கலாம், அப்புறம் மட்டும் 1 எழுதிக்கலாம். ஓகேங்களா, 3 இன்டூ பி கூட்டல் 1, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, 3 இன்டூ பி மைனஸ் 1. ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இதை மாற்றினாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் மைனஸாக இருக்குது, இதை நீங்கள் மாற்றக்கூடாது. ஓகேங்களா, ஓகே, இப்போ பாருங்க, ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் என்னது இருக்குது 3 இன்டூ பி, அப்போ ஏயோட மதிப்பு 3 இன்டூ பி. ஓகே, இனி பி இருக்கக்கூடிய பிளேஸில் என்னது இருக்குது 1. சரிங்களா, அப்போ பியோட மதிப்பு 1. பிரதியிடலாம், ஏக்கு பதில் 3 இன்டூ பி, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர், மைனஸ் பியோட மதிப்பு 1 அடுத்த ஸ்கொயர். இங்கே 2 உறுப்பு இருக்குது, அதனால தான் ஹோல் ஸ்கொயர், ஒரு உறுப்புனா அப்படியே எழுதிட்டாலே போதும். ஓகே, இப்போ பாருங்க, 3 ஸ்கொயர், அதாவது அடுக்கில் 2னா 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும், 3 3 9. இனி பி ஸ்கொயர், அதோட மதிப்பு பி ஸ்கொயர் தான், மைனஸ் 1 ஸ்கொயரோட மதிப்பு 1, அதாவது அடுக்கில் 2, அப்போ 1 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க, ஓர் 1 1. சரிங்களா, இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன், இங்கே அதே மாதிரி தான், இங்கே என்னது இருக்கோ அதுதான் இருக்கணும். இங்கே 4 இருக்குது, இங்கே m இன்டூ n இருக்குது, அப்போ நான் இங்கே மாற்றி எழுத போகிறேன். ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடியதை தான் நீங்கள் மாற்றி எழுதணும். சரிங்களா, 4 முதல் எழுதுங்க, m இன்டூ n 2வது எழுதிக்கலாம்.
ஓகே, அதுலேயும் இங்கே ப்ளஸ் இருக்குது ஃபஸ்ட்டு. அப்போ இதை முதல்ல எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதை எப்படி எழுதலாம்? 4 கூட்டல் எம் இன்டூ என் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4 மைனஸ் எம் இன்டூ என். இப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஏருடைய பிளேஸில் என்னது இருக்குது? 4. அப்போ ஏயோட மதிப்பு 4. இனி பீருடைய பிளேஸில் என்னது இருக்குது? எம் இன்டூ என். அப்போ பியோட மதிப்பு என்னது? எம் இன்டூ என். பிரதியிடலாம். ஏக்கு பதில் 4 அடுக்கில் 2 மைனஸ் பியோட மதிப்பு எம் இன்டூ என் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். ஓகே, அடுக்கில் 2. அப்போ 4 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க. 4 16. அப்புறமாட்டு மைனஸ். இனி எம் ஸ்கொயரோட மதிப்பு எம் ஸ்கொயர் தான், என் ஸ்கொயரோட மதிப்பு என் ஸ்கொயர் தான். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்க, கொஸ்டின் எழுதிக்கிறேன். இங்கே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கு. அப்போ 6x கூட்டல் 7y. ஓகேங்களா? அப்புறமா 6x மைனஸ் 7y. வேணும்னா பாருங்க, இங்கே என்னது இருக்கோ அதான் இங்கே இருக்கு, இங்கே என்னது இருக்கோ அதான் இங்கே இருக்கு. அப்போ பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ஏருடைய பிளேஸில் என்னது இருக்கு? 6 இன்டூ எக்ஸ். அப்போ ஏயோட மதிப்பு 6 இன்டூ எக்ஸ். பீருடைய பிளேஸில் என்னது இருக்கு? 7 இன்டூ ஒய். அப்போ பியோட மதிப்பு 7 இன்டூ ஒய். ஓகே, பிரதியிடலாம். ஏக்கு பதில் 6 இன்டூ எக்ஸ் அடுக்கில் 2 மைனஸ் பிக்கு பதில் 7 இன்டூ ஒய் ஹோல் ஸ்கொயர். ஓகே, 6 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 6 இன்டூ 6 6 6 36. இனி எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் தான் மைனஸ் 7ஓட அடுக்கில் 2. அப்போ 7 இன்டூ 7 7 7 49. ஒய் ஸ்கொயரோட மதிப்பு ஒய் ஸ்கொயர் தான். இதுதான் இதோட ஆன்சர். 7வது கணக்கு பார்க்கலாம். பொருத்தமான முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பை காண்க. அதாவது இங்க அடுக்குல 2 இருக்கு. அப்ப இந்த 51 2 வாட்டி எழுதி கூட பெருக்கலாம். ஆனா இங்க முற்றொருமையை பயன்படுத்தி மதிப்பை கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு இந்த 51 ஸ்கொயர், இந்த 51 நம்ம பிரிச்சு எழுதிக்கணும். அதாவது இந்த 51 எதுக்கு பக்கத்துல வருதுன்னு பார்க்கணும். 50க்கு பக்கத்துலயா இல்ல 60க்கு பக்கத்துலயான்னு. இப்ப பாருங்க, 51 50க்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதிக்கணும்னா 50 கூட்டல் 1 இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்ப கூட்டுங்க, 50ஐயும் 1ஐயும் கூட்டினா 51. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர்ல லாஸ்ட் 0 வரணும், அந்த மாதிரி நீங்க எழுதிக்கணும். அடுத்த அடுக்குல 2. இப்ப பாருங்க, நடுவுல கூட்டல் அடுக்குல 2. அப்போ a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். a ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் b ஸ்கொயர். பாருங்க, ஏருடைய பிளேஸ்ல என்னது இருக்கு? 50. அப்ப ஏயோட மதிப்பு 50. இனி பீருடைய பிளேஸ்ல அங்க என்னது இருக்கு? 1. அப்ப பியோட மதிப்பு 1. பிரதியிடலாம். ஏக்கு பதில் 50 அடுக்குல 2. சரிங்களா? கூட்டல் ஃபார்முலால 2 ஏயோட மதிப்பு 50 இன்டூ பியோட மதிப்பு என்னது? 1 கூட்டல் பியோட மதிப்பு 1 அடுக்குல 2. ஓகே, அடுக்குல 2. அப்ப 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 5 25. இனி 0 அடுக்குல 2. அப்ப 2 0 எழுதிக்கணும். கூட்டல் 0வை லாஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்க, 5 10. 10 கூட 1 பெருக்குனா 10 தான். ஓகே, இனிமே இந்த 0 மறக்காம எழுதிருங்க. கூட்டல் அடுக்குல 2. அப்போ 1 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க. 1 1. இனி இது மொத்தத்தையும் கூட்டிடலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் 2500ன்னு இருக்கு, அப்புறமாட்டு 100. இனி 1 கூட்டலாம். இதை கூட்டினா 1ன்னு கிடைக்கும். 0 0 கூட்டினா 0 தான். 5 1 கூட்டினா 6. அப்புறமாட்டு இந்த 2. ஆன்சர் என்ன கிடைக்குது? 2601. இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 103 100க்கு பக்கத்துல இருக்கு. அப்போ 103 ஸ்கொயரை எப்படி எழுதிக்கலாம்? 100 கூட்டல் 3 கூட்டுனா 103 தான் கிடைக்கும். அப்புறம் அடுக்குல 2. அப்போ நம்மளும் எழுதிக்கணும். இப்போ நடுவுல கூட்டல் அடுக்குல 2. அப்போ a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். a ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் b ஸ்கொயர். ஃபார்முலானா இது முற்றொருமை தான். சரிங்களா? இப்போ ஏருடைய பிளேஸ்ல அங்க என்னது இருக்கு? 100. அப்போ ஏயோட மதிப்பு 100. இனி பீருடைய பிளேஸ்ல அங்க என்னது இருக்கு? 3. அப்ப பியோட மதிப்பு 3. பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு 100 அடுத்த அடுக்குல 2. அப்போ ஹோல் ஸ்கொயர். கூட்டல் 2 இன்டூ ஏயோட மதிப்பு 100 இன்டூ பியோட மதிப்பு 3 கூட்டல் பியோட மதிப்பு 3 அப்புறமா அடுக்குல 2. ஓகே, பாருங்க, 1 எத்தனை வாட்டி பெருக்கினாலும் 1 தான். இனி ஃபர்ஸ்ட் இந்த 0 அடுக்குல 2. அப்ப இந்த 0க்கு பதில் 2 0. இனி இந்த 0 அடுக்குல 2. அப்ப அந்த 0க்கு பதில் 2 0 கூட்டல் லாஸ்ட் 0 போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 1 பெருக்குங்க, பெருக்குனா 2. அடுத்த 3 6 6ன்னு எழுதிருங்க. அப்புறமாட்டு மறக்காம அந்த 2 0 கூட்டல். இனி அடுக்குல 2. அப்போ 3 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க. 3 9. இப்போ இது மொத்தத்தையும் கூட்டிடலாமா? ஃபர்ஸ்ட் 10,000 அப்புறமாட்டு 600 அடுத்த 9 கூட்டுங்க. இதை கூட்டுனா 9. 0 0 கூட்டினா 0. இனி 0 6 கூட்டினா 6. அப்புறமாட்டு இந்த 0 அடுத்த இந்த 1. அப்போ என்ன கிடைக்குது?
10,609. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் 998 ஸ்கொயர். இது 1000க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப 998 ஸ்கொயர் இதை எப்படி எழுதிக்கலாம்? 1000 மைனஸ் 2. 1000ல இருந்து 2 கழிச்சாதான் 998ன்னு கிடைக்கும். இங்க லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்கும் பெரிய நம்பரா இருந்தா நம்ம இங்க கழிக்கணும். சரிங்களா? அடுத்த அடுக்குல 2. இப்ப நடுவுல மைனஸ், அடுக்குல 2. அப்ப இங்க என்ன முற்றொருமை பயன்படுத்தணும்? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இதை தான் பயன்படுத்திக்க போறோம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் b ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்க a கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? 1000. அப்ப a யோட மதிப்பு 1000. அப்புறமாட்டு b கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? 2. அப்ப b யோட மதிப்பு 2. பிரதியிடலாம். a க்கு பதில் 1000. அடுத்த அடுக்குல 2 மைனஸ் ஃபார்முலால 2 இன்டூ a யோட மதிப்பு 1000 இன்டூ b யோட மதிப்பு என்னது? 2 கூட்டல் b யோட மதிப்பு 2 அடுக்குல 2. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க 1 எத்தனை வாட்டி பெருக்கினாலும் 1 தான். இனி இங்க 0 அடுக்குல 2. அப்ப அந்த 0க்கு பதில் 2 0. அதே மாதிரி இதுக்கும் 2 0, இந்த 0க்கும் 2 0. சரிங்களா? இனி மைனஸ் பரவு 0 போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பெருக்கலாம். ஈர் 1 2. இனி 2க்கு கூட 2 பெருக்குனா 4ன்னு கிடைக்கும். ஈ 2 4. மறக்காம அந்த 3 0 கூட்டல் 2 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 4. அடுக்குல 2. அப்ப 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஈ 2 4. ஓகே, ஃபர்ஸ்ட் கழிக்கலாம். 1 எழுதிக்கிறேன். அப்புறமா இங்க 6 0 அதையும் போட்டுக்கலாம். ஓகே, இனிமே பாருங்க இங்க 4000. ஓகே, கழிக்கலாமா? 0ல இருந்து 0 கழிச்சா 0, திரும்பவும் 0 தான். அடுத்ததும் 0 தான் வரும். இனி 1000ல இருந்து 4 கழிச்சா என்ன கிடைக்கும்? 996ன்னு கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்குது? 996. அடுத்த 3 0. இனி கூட்டல் 4. ஃபர்ஸ்ட் கழிச்சோம். இனி 4 வந்து இதுக்கு கூட கூட்ட போறோம். லாஸ்ட் நம்பருக்கு கூட இந்த 4 கூட்டுங்க. 0க்கு கூட 4 கூட்டினா 4. இனி பாக்கி இருக்கதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 0 0 6 9 9. இதுதான் 998 ஸ்கொயரோட மதிப்பு. ஓகேங்களா? இனி ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. 47 எதுக்கு பக்கத்துல இருக்கு? 50க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப 47 ஸ்கொயரை 50 மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். 50ல இருந்து 3 கழிச்சாதான் 47. லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்க பெரிய நம்பர். அப்ப கழிக்கணும். அடுத்த அடுக்குல 2. நடுவுல மைனஸ், அடுக்குல 2. அப்ப என்ன முற்று வருமே? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் b ஸ்கொயர். இதை பயன்படுத்த போறோம். a கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? 50. அப்ப a யோட மதிப்பு 50. b கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? 3. அப்ப b யோட மதிப்பு என்னது? 3. பிரதியிடலாம். a க்கு பதில் 50. அடுக்குல 2 மைனஸ் ஃபார்முலால 2 இன்டூ a யோட மதிப்பு 50 இன்டூ b க்கு பதில் 3 கூட்டல் b க்கு பதில் 3 அடுக்குல 2. ஓகே, 5 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 25. 0 அடுக்குல 2. அப்போ அந்த 0க்கு பதில் 2 0 எழுதிக்கணும். இனி மைனஸ் பெருக்குங்க. ஈ 5 10. 10 3 பெருக்குனா 30ன்னு கிடைக்கும். மறக்காம அந்த 0 கூட்டல் அடுக்குல 2. 3 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க. 3 9. ஓகே, ஃபர்ஸ்ட் கழிக்கலாம். 2500ல இருந்து 300 கழிக்க போறோம். 0 0 5ல இருந்து 3 கழிச்சா 2. அடுத்த இந்த 2 என்ன கிடைக்குது? 2200 அப்படின்னு கிடைக்குது. இனி கூட்டல் 9 கூட்டுங்க. லாஸ்ட் நம்பருக்கு கூட கூட்டுங்க. 0வையும் 9ஐயும் கூட்டினா 9. பாக்கி இருக்கக்கூடியது 0 2 2. இதுதான் 47 ஸ்கொயரோட மதிப்பு. ஃபிஃப்த் சப்டிவிஷன் 297 இன்டூ 303. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 297 இது எதுக்கு பக்கத்துல இருக்கு? 300க்கு பக்கத்துல. 300ல இருந்து 3 கழிச்சாதான் எனக்கு 297ன்னு கிடைக்கும். லாஸ்ட் நம்பர் 5 வரைக்கும் பெரிய நம்பர். அப்ப கழிக்கணும். இனி பெருக்கலுக்கு பதில் பிராக்கெட் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. 303 எதுக்கு பக்கத்துல? 300க்கு பக்கத்துல. அப்ப 300க்கு கூட 3 கூட்டினாதான் 303. ஓகே, இப்ப பாருங்க இங்க மைனஸ், இங்க பிளஸ். ஆனா மற்றபடி நம்பர்லாம் சேமா இருக்கு. அப்ப என்ன ஃபார்முலா? a மைனஸ் b இன்டூ a கூட்டல் b. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a கூடிய பிளேஸ்ல எல்லாம் என்னது இருக்கு? 300. அதனால a யோட மதிப்பு 300. இனி b கூடிய பிளேஸ்ல என்னது இருக்கு? 3. அப்போ b யோட மதிப்பு 3. பிரதியிடலாம். a யோட மதிப்பு 300. அப்புறம் அடுக்குல 2. நடுவில் மைனஸ், b யோட மதிப்பு 3. அடுக்குல 2. இப்போ பாருங்க 3 ஸ்கொயர் அடுக்குல 2. 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 9. அப்புறம் அடுக்குல 2. அப்ப இந்த 0க்கு பதில் 2 0. அடுத்து இந்த 0க்கு பதில் 2 0. மைனஸ் 3 ஸ்கொயரோட மதிப்பு என்ன கிடைச்சி? 9. இப்போ கழிக்கலாமா? 90000ல இருந்து 9 கழிக்க போறோம்.
ஓகே, இப்போ கடன் வாங்கணும். அப்போ இங்கிருந்தா வாங்க முடியும். இது 8 ஆயிருமா? இனி இது 9 ஆயிடும். இதுவும் 9, இதுவும் 9, இது வந்து 10ன்னு ஆயிடும். 10ல இருந்து 9 கழிச்சா 1. அடுத்த 9 எழுதிருங்க. 9 9, அடுத்த இந்த 8. அப்போ என்ன கிடைக்குது? 8 9 9 9 1. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, சிக்ஸ்த் சப்டிவிஷன் 990 இன்டூ 1010. பாருங்க, 990 எதுக்கு பக்கத்துல இருக்கு? 1000க்கு பக்கத்துல. 1000ல இருந்து நான் வந்து 10 கழிச்சாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 990. ஓகே, இனிமே 1010 இதை எப்படி எழுதிக்கலாம்? இது 1000க்கு பக்கத்துல, அப்ப 1000 இதுக்கு கூட 10 கூட்டினாதான் எனக்கு 1010ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, a மைனஸ் பி இன்டூ a கூட்டல் பி. போன சம்மில் என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவில் a + b எங்கே பார்த்துருப்போம்? இது அந்த சைடு இருக்கும். ரெண்டுக்கு இடையில பெருக்கல் தானே, அப்போ இதை மாற்றி எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்போ a இருக்கக்கூடிய பிளேஸ்ல எல்லாம் என்னது இருக்கு? 1000. அப்போ a மதிப்பு 1000. இனி b இருக்கக்கூடிய பிளேஸ்ல எல்லாம் என்னது இருக்கு? 10. அப்போ b மதிப்பு 10. a மதிப்பு 1000. அப்புறம் அடுக்கில் 2, நடுவில் மைனஸ், பியோட மதிப்பு 10, அடுக்கில் 2. ஓகே, பாருங்க, 1 எத்தனை வாட்டி பெருக்கினாலும் 1 தான். இனி இந்த 0 அடுக்கில் 2, அதுக்கு பதில் 2 0. இனி இதுக்கும் 2 0, இந்த 0க்கும் 2 0 மைனஸ் 1 எழுதிருங்க. அடுக்கில் 2ஆ, அப்போ அந்த 0க்கு பதில் 2 0. கழிக்கலாமா? எழுதிக்கிறேன் பாருங்க. 1 0, இங்கே எத்தனை 0 மொத்தமாக? 6 0. அப்போ நம்மளும் 6 0 போட்டுக்கலாம். இனி 100 கழிக்கலாம். 0லேருந்து 0 கழிச்சா 0, இங்கேயும் 0. இனிமே இது 10 ஆயிடும். இது 9, இது 9, இது 9, இதுலேருந்து 1 கழிச்சா 0. 10லேருந்து 1 கழிச்சா 9. அப்புறம் 9 9 9, முன்னாடி 0னா போடணும்னு அவசியம் கிடையாது. அப்போ என்ன கிடைக்குது? 9 9 9 9, அப்புறமா 2 0. இதுதான் இதோட ஆன்சர். செவன்த் சப்டிவிஷன் 51 இன்டூ 52. 51 எதுக்கு பக்கத்துல? 50க்கு பக்கத்துல. அப்போ 50க்கு கூட 1 கூட்டினாதான் 51 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இனிமே 52ம் 50க்கு பக்கத்துல. 50க்கு கூட 2 கூட்டினா 52ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்க, ரெண்டுலையுமே நடுவில் ப்ளஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் வந்து சேமா இருக்கு. அப்போ இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எக்ஸ் கூட்டல் ஏ இன்டூ எக்ஸ் கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் a கூட்டல் b இன்டூ எக்ஸ் கூட்டல் a இன்டூ b. பாருங்க, நடுவில் ரெண்டுக்குமே ப்ளஸ் இருக்கா? இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு தான் இங்கே இருக்கு. அடுத்த இருக்கக்கூடிய 2 நம்பருமே வேற வேறையா இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் என்னது இருக்கு? 50. எக்ஸோட மதிப்பு 50. இனி ஏருடைய பிளேஸில் என்னது? 1. அப்போ ஏயோட மதிப்பு 1. பி இருக்கக்கூடிய பிளேஸில் என்னது இருக்கு? 2. அப்போ பியோட மதிப்பு 2. பிரதியிடலாமா? இப்படி இருக்கிறத நம்ம இப்படி மாற்றணும், அவ்வளோதான். ஓகே, பாருங்க, எக்ஸோட மதிப்பு 50, அடுக்கில் 2. அப்போ நம்மளும் எழுதிக்கலாம். கூட்டல் ஏயோட மதிப்பு 1 கூட்டல் பியோட மதிப்பு 2, வெளியே எக்ஸ், அதோட மதிப்பு 50 கூட்டல் ஏயோட மதிப்பு 1 இன்டூ பியோட மதிப்பு 2. அப்போ 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இனி 5 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 25. 0 அடுக்கில் 2. அப்போ இந்த 0க்கு பதில் 2 0ன்னு எழுதிக்கணும். கூட்டல் 1 2 கூட்டுங்க 3. இனி 3ஐயும் 50ஐயும் பெருக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 5ஐயும் 3ஐயும் பெருக்கலாம். 3 15, மறக்காமல் அந்த 0. கூட்டல் 1 2ஐயும் பெருக்குனா 2, 2 2. இனி இது மொத்தத்தையும் கூட்டிடலாமா? கூட்டலாம். ஃபஸ்ட்டு 2500, அப்புறமாட்டு 150, அடுத்த 2. ஓகே, இங்கே கூட்டினா 2ன்னு கிடைக்கும். 0க்கு கூட 5 கூட்டினா 5, 5க்கு கூட 1 கூட்டினா 6, அப்புறம் 2. என்ன கிடைக்குது? 2652 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் 7வது கணக்கு. இனி 8வது கணக்கு பார்க்கலாம். சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. இதை நம்ம சுருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர் இதோட ஃபார்முலா தெரியும். என்னது? a ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் b ஸ்கொயர். இதோட விரிவாக்கம் தான் இது. இனிமே மைனஸ் 4ab, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், இங்கே மட்டும் தான் ஏ ஸ்கொயர் இருக்குது. இனி பாருங்கள், இங்கே ஏபி, அதே மாதிரி இதுலேயும் ஏபி இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். இங்கே ஒரு மைனஸ் இருந்தாலே கழிக்கணும். 4லேருந்து 2 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2. கழிச்சுக்கிட்டு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். இப்போ பாருங்கள், 4 விடைக்கும் 2 சின்ன நம்பர். அப்போ பெரிய நம்பர் என்னது? 4, அதோட குறியீடு மைனஸ். இனி 2லேயுமே ஏபி இருக்கிறதுனால நம்மளும் ஏபி அப்படின்னு எழுதிக்கணும்.
அப்புறமாட்டு கூட்டல் பி ஸ்கொயர், இது மட்டும் தனியாக இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் பி ஸ்கொயர், இது என்ன ஃபார்முலா? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இதோட விரிவாக்கம் தான் இது. சரிங்களா? அப்போ இதுக்கு பதில் நம்ம இதை எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, 9வது கணக்கு பார்க்கலாம். m மைனஸ் n ஹோல் ஸ்கொயர் கூட்டல் m கூட்டல் n ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ m ஸ்கொயர் கூட்டல் n ஸ்கொயர் என நிறுவுக. அதாவது இங்கே இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை கொண்டு வர போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இடது பக்கத்தை எழுதிக்கலாமா? என்னது இருக்கு? m மைனஸ் n ஹோல் ஸ்கொயர் கூட்டல் m கூட்டல் n ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள் நடுவில் மைனஸ் அடுக்கில் 2, அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே a இருக்கக்கூடிய பிளேஸில் m இருக்குது, b இருக்கக்கூடிய பிளேஸில் n இருக்குது. அந்த மாதிரி மாற்றி எழுதினாலே போதும். அப்போ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர், ஏக்கு பதில் m, அடுத்த ஸ்கொயர், இனி மைனஸ் 2 இன்டூ ஏக்கு பதில் m, பிக்கு பதில் n, அடுத்த கூட்டல் பி ஸ்கொயர், பிக்கு பதில் n அடுக்கில் 2, அப்புறமா இந்த கூட்டல். அதே மாதிரி இங்கேயும் நம்ம அப்படி தான் மாற்றி எழுதிக்க போகிறோம். ஏக்கு பதில் m இருக்குது, பிக்கு பதில் n இருக்குது, அப்புறம் நடுவில் கூட்டல் அடுக்கில் 2, அப்போ ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா படி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், ஏக்கு பதில் m, அடுத்த அடுக்கில் 2 கூட்டல் ஃபார்முலாவில் 2, இனி ஏக்கு பதில் m, பிக்கு பதில் n, அடுத்த கூட்டல் பி ஸ்கொயர், பிக்கு பதில் n, அடுத்த அடுக்கில் 2. இப்போ பாருங்கள் இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எம் ஸ்கொயர், ரெண்டுமே கூட்டல் தானே. அப்போ 2 வாட்டி இருக்குது, அப்போ முன்னாடி 2ன்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு 2லேயும் எம் ஸ்கொயர் இருக்கிறதுனால எம் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். இந்த எம் ஸ்கொயர் 2 வாட்டி இருக்குது, அப்போ கூட்டுனா 2m ஸ்கொயர். இனி பாருங்கள் மைனஸ் 2mn ப்ளஸ் 2mn, ரெண்டுமே சேம் தான், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு குறியீடு. அப்போ அந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இனி பாருங்கள் இங்கே n ஸ்கொயர், இங்கே n ஸ்கொயர், 2 வாட்டி இருக்குது, அப்போ 2n ஸ்கொயர், ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் 2n ஸ்கொயர். இனி பாருங்கள் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ அதை பொதுவாக வெளியே எடுத்துடலாம். இங்கேருந்து 2 வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும்? m ஸ்கொயர், அப்புறம் கூட்டல், இதுலேருந்து 2 வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும்? n ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியது. வலது பக்கம் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஓகே, இனிமே என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எழுதிக்கணும். 10வது கணக்கு பார்க்கலாம். a கூட்டல் b இஸ் ஈக்குவல் டு 10 மற்றும் ab இஸ் ஈக்குவல் டு 18 எனில் a ஸ்கொயர் கூட்டல் b ஸ்கொயரின் மதிப்பை காண்க. இங்கே நம்ம a ஸ்கொயர் கூட்டல் b ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு a ப்ளஸ் பியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. a ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் b ஸ்கொயர். சரிங்களா? இப்போ பாருங்கள் a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி நம்ம a ஸ்கொயர் கூட்டல் b ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். a ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர், பாக்கி என்னது இருக்கு? கூட்டல் 2ab, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு a கூட்டல் பியோட மதிப்பு தெரியும் 10, அடுத்த அடுக்கில் 2 இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே வச்சுக்கலாம், a ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர், இனி கூட்டல் 2 இன்டூ ஏபியோட மதிப்பு என்னது? 18, அப்போ ஏபிக்கு பதில் 18ன்னு எழுதிக்கலாம். 10 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 100, 1 எழுதிருங்க, அப்புறம் 0 இருக்குது, அதோட அடுக்கில் 2 இருக்குது, அப்போ நீங்கள் 2 0 எழுதிக்கணும். இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் கூட்டல், இனிமே இது 2 பெருக்கணும், 18ஐயும் 2ஐயும் பெருக்கலாம், 8 2 16, அப்போ 6 பாக்கி 1, இனி ஓ 2 2, 2 கூட 1 கூட்டினா 3, அப்போ என்ன கிடைக்குது? 36. இங்கே 100 இருக்குது, ப்ளஸ் 36 இங்கே கொண்டு வந்துடலாம், ப்ளஸ் இங்கே வந்துன்னா மைனஸ் ஆகிடும், மைனஸ் 36. இங்கே எது மட்டும் தான் இருக்கும்? a ஸ்கொயர் கூட்டல் b ஸ்கொயர் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ 100ல் இருந்து 36 கழிக்கலாம், கடன் வாங்குங்க, இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 0 ஆகிடும். 10ல் இருந்து 6 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4. 9ல் இருந்து 3 கழிச்சா 6ன்னு கிடைக்கும். அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது? 64. a ஸ்கொயர் கூட்டல் b ஸ்கொயர். அப்போ நம்ம a ஸ்கொயர் கூட்டல் b ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் 64. வேணும்னா இதை இந்த பக்கம் எழுதிக்கலாம், a ஸ்கொயர் கூட்டல் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 11வது கணக்கு பார்க்கலாம். நம்மளிங்க ஒரு முற்றொருமை தந்திருக்காங்க, தந்துக்கிட்டு என்ன முற்றொருமையை பயன்படுத்தி பின்வரும் இயற்கணித கோவைகளை காரணிப்படுத்துக. இயற்கணித கோவைகளை காரணிப்படுத்தணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இசட் ஸ்கொயர் மைனஸ் 16. இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலாவில் ரெண்டுலேயுமே அதோட அடுக்கில் 2 இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் இதுக்கு மட்டும் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இனிமேல் மைனஸ் 16 எந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூனா 4 ஸ்கொயரோட மதிப்பு தான் 16. இப்போ 4 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க, 4 16. அப்போ 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது இந்த மாதிரி இருக்குது, அதை இந்த மாதிரி விரிச்சு எழுதிக்கணும். ஓகே, பாருங்கள் ஏ கூட பிளேஸில் என்னது இருக்குது? இசட், அப்போ ஏயோட மதிப்பு இசட். இனி பி கூட பிளேஸில் இங்கே என்னது இருக்குது? 4, அப்போ பியோட மதிப்பு 4. இதில் இனி பிரதியிடலாம். ஏ இருக்குது, ஏயோட மதிப்பு இசட், அடுத்த கூட்டல்
பியோட மதிப்பு என்னது 4 சரிங்களா இன்டு இனி பாருங்க ஏயோட மதிப்பு இசட் நடுவில் மைனஸ் பியோட மதிப்பு 4 ஓகேங்களா இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் எழுதிக்கலாம் 9 மைனஸ் 4y². இதே மாற்றலாமா 9 எதோட வர்க்கம் 3ஓட வர்க்கம் 3 ஸ்கொயரோட மதிப்பு தான் 9 3 9 அப்பனா 9க்கு பதில் 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இனி மைனஸ் இனி 4 எதோட வர்க்க எண் 2 ஸ்கொயரோட மதிப்பு தான் 4 அப்ப பாருங்க 4 வந்து 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்க y ஸ்கொயர் இருக்கு ரெண்டுலயும் அதோட அடுக்குல 2ன்னு இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த 2 எழுதிக்கிறேன் அப்புறம் இந்த y எழுதிக்கிறேன். இதுலயும் அடுக்குல 2 இதுலயும் அடுக்குல 2 அப்ப அதை நான் ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே பொதுவு பாருங்க 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 அடுத்து y ஸ்கொயரோட மதிப்பு y ஸ்கொயர் தான். இப்போ a கூட பிளேஸ்ல என்னது இருக்கு 3 அப்ப a யோட மதிப்பு 3. இனி b கூட பிளேஸ்ல என்னது இருக்கு 2y புரியுதுல b கூட பிளேஸ்ல இருக்கக்கூடிய மதிப்பை தான் நீங்க எடுக்கணும். இந்த ஸ்கொயர் வந்து இதுல இருக்கு அப்போ பாக்கி என்னது இருக்கு b அப்ப b யோட பிளேஸ்ல 2y இத ரெண்டே சார்ட் தான் எடுத்துக்கணும். ஓகே பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் a யோட மதிப்பு 3 அடுத்த கூட்டல் b யோட மதிப்பு 2y இன்டு இனி a யோட மதிப்பு என்னது 3 அடுத்த மைனஸ் b யோட மதிப்பு 2y அப்படியே இந்த ஃபார்முலால எடுத்து பிரதியிட்டு இருக்கோம் சரிங்களா. ஓகே இனிமே தேர்ட் சப்டிவிஷன் 25a² மைனஸ் 49b². கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ 25 எதோட வர்க்கம் 5ஓட வர்க்கம் 5 ஸ்கொயரோட மதிப்பு தான் 25. அப்போ நான் 5 எழுதிக்கிறேன். இனி இந்த a எழுதிக்கிறேன். ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இனி மைனஸ் 49 எப்படி எழுதலாம் 7 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 7 எழுதிருங்க அப்புறம் இந்த b எழுதிருங்க. ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ பாருங்க a கூட பிளேஸ்ல என்னது இருக்கு 5a அப்படியே எழுதிருங்க. இனி b கூட பிளேஸ்ல என்னது இருக்கு 7b சரிங்களா பிரதியிடலாம். ஃபார்முலா என்னது a கூட்டல் b இன்டு a மைனஸ் b. அப்போ ஃபர்ஸ்ட் a யோட மதிப்பு 5a நடுவில் கூட்டல் b யோட மதிப்பு 7b இன்டு இனி a யோட மதிப்பு 5a இங்கே இனி மைனஸ் வரும் b யோட மதிப்பு 7b இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் எழுதிக்கிறேன் x இன் அடுக்கு 4 மைனஸ் y இன் அடுக்கு 4. ஃபார்முலாவில் அதோட அடுக்குல 2 இருக்கு ஆனால் இங்கே 4 இருக்கு. நம்ம 2 வாரது மாதிரி மாற்றணும். அதுக்கு x எழுதிக்கலாம். இனி 4 எப்படி எழுதிக்க போறோம்னா இதோட அடுக்குல 2 அதோட அடுக்குல 2 பாருங்க x e2 4 கரெக்டாக வந்துடுச்சா. இனி மைனஸ் இதே நம்ம அப்படிதான் எழுதிக்க போறோம் y 4 எப்படி எழுதிக்கலாம் 2 அதோட அடுக்குல 2. ஓகே இப்போ பாருங்க ஸ்கொயர் இருக்கு அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் அப்போ a கூட இடத்துல இங்கே என்னது இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ a யோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்புறம் b கூட பிளேஸ்ல என்னது இருக்கு y ஸ்கொயர் அப்போ b யோட மதிப்பு y ஸ்கொயர். ஓகே பிரதியிடலாம். a-க்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் கூட்டல் b-க்கு பதில் y ஸ்கொயர் இன்டு இனி a-க்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவில் மைனஸ் b-க்கு பதில் y ஸ்கொயர். இனி பாருங்க இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அதாவது திரும்பவும் இது இந்த ஃபார்மெட்டில் இருக்குது அதை இந்த மாதிரி விரிச்சு எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர். ஓகே இப்போ பாருங்கள் மாற்றி எழுதலாமா. இப்போ ஏற்குடைய பிளேஸில் எக்ஸ் இருக்குது பி கூடிய பிளேஸில் ஒய் இருக்குது மாற்றிடலாம். ஏக்கு பதில் எக்ஸு கூட்டல் பிக்கு பதில் என்னது ஒய் இன்டு இனி ஏக்கு பதில் எக்ஸு அடுத்த ஃபார்முலாவில் மைனஸ் பிக்கு பதில் என்னது இருக்குது ஒய். ஓகேங்களா இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் 11வது கணக்கு. 12வது கணக்கு பொருத்தமான முற்றோர்மைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. இங்க நம்மளுக்கு எந்த முற்றோர்மை பயன்படுத்தணும்னு கொடுக்கவே இல்லை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின் எழுதிக்கிறேன் x² மைனஸ் 8x கூட்டல் 16. இப்போ இங்க மைனஸ் இருக்கு அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் b ஸ்கொயர். பாருங்க இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் அதனால தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கு அதை இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டாலே போதும். ஓகே பாருங்க இங்கே இதோட அடுக்குல 2 இருக்கு அதே மாதிரி இங்கே இருக்கு அதனால இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர். இனி ஃபார்முலாவில் மைனஸ் ஃபார்முலாவில் 2 ஏக்கு பதில் இங்கே எழுதணும் பிக்கு பதில் இங்கே எழுதணும் அது என்னன்னு சொல்லித்தரேன். அப்புறம் கூட்டல் இப்போ பாருங்க பி ஸ்கொயர் இருக்கு ஆனால் இங்கே 16 இருக்கு இதே நம்ம ஸ்கொயர் மாதிரி ஆக்கணும். அதாவது 16 எப்படி எழுதலாம் 4 இன்டு 4 இது 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்குல 2 எழுதிக்கணும். இப்போ பார்த்தீங்களா இதோட அடுக்குல 2 வந்துடுச்சு அப்போ 16 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க இங்கே எக்ஸ் இருக்கு இங்கே என்னது இருக்கு ஏ இருக்கு அப்போ ஏயோட மதிப்பு எக்ஸ் அப்போ இங்கே எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் பி கூடிய இடத்துல இங்கே என்னது இருக்கு 4 அப்போ பியோட மதிப்பு 4 புரியுதுல ஏயோட மதிப்பு எக்ஸ் பியோட மதிப்பு 4 அதை இங்கே பிரதியிட்டாலே போதும். ஏக்கு பதில் எக்ஸ் மைனஸ் பிக்கு பதில் 4 அடுத்த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்க அடுக்குல 2 அப்போ இதை 2 வாட்டி எழுதிக்கணும் எக்ஸ் மைனஸ் 4 இன்டு எக்ஸ் மைனஸ் 4 இதுதான் இதோட ஆன்சர்.
செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். ஒய் ஸ்கொயர் கூட்டல் 20y கூட்டல் 100. இப்போ பாருங்க இதில் எல்லாமே ப்ளஸ் இருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா? ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். பாருங்க இங்கே ஸ்கொயர் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஒய் ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் ஃபார்முலாவில் 2 ஏக்கு பதில் இங்கே எழுதணும், அதே மாதிரி பிக்கு பதிலும் எழுதிக்கணும். அது என்னன்னு சொல்லித்தாரேன். அடுத்த கூட்டல் இங்கே பி ஸ்கொயர் இருக்கு, ஆனால் அது இருக்கக்கூடிய இடத்துல 100 இருக்கு. அப்போ 100 எப்படி எழுதலாம்? 10 × 10. 2 பேருக்குன்னா 100 தான் கிடைக்கும். அப்போ 10 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. சரிங்களா? அப்போ 100 எப்படி எழுதிக்கலாம்? 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஏர் கூட பிளேஸ்ல என்னதுக்கு ஒய், அப்போ இங்கே ஒய்ன்னு எழுதிக்கலாம். பீர் கூட பிளேஸ்ல இங்கே என்னதுக்கு 10. இப்போ பெருக்கி பாருங்க, 10 2 பேருக்குன்னா 20. அடுத்த இந்த ஒய் கரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? அப்போ ஏயோட மதிப்பு ஒய், பியோட மதிப்பு 10. அதை இங்கே பிரதியிட்டாலே போதும். ஏயோட மதிப்பு ஒய் கூட்டல் பியோட மதிப்பு என்னது? 10. அடுத்த ஹோல் ஸ்கொயர் அடுக்கில் 2. அப்போ அதை 2 வாட்டி எழுதிக்கணும். ஒய் கூட்டல் 10 × ஒய் கூட்டல் 10. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். 36m² கூட்டல் 60m கூட்டல் 25. இதுலேயும் எல்லாத்துலேயும் ப்ளஸ் தான். அப்போ என்ன ஃபார்முலா? ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். சரிங்களா? இப்போ பாருங்க இங்கே வந்து 2 உறுப்பு இருக்குது. அப்போ வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தான் இருக்கணும். அப்போ 36 எப்படி எழுதலாம்? 6 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதாவது 6 × 6 36. 6 36. அப்போ 6 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. இப்போ எப்படி எழுதிக்கலாம்? 6 எழுதிருங்க, அப்புறம் இந்த எம் இதுலேயும் அடுக்கில் 2 இருக்குது, இதுலேயும் அடுக்கில் 2 இருக்குது. அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இனி கூட்டல் ஃபார்முலாவில் 2. இனி ஏக்கு பதில் 1 எழுதிக்கணும், அதே மாதிரி பிக்கு பதிலும் எழுதிக்கணும். கூட்டல் இனி பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே 25 இருக்குது. 25 எப்படி எழுதலாம்? 5 × 5 5 25. 5 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. அப்போ 25க்கு பதில் 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்னது இருக்கு? 6m அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே ஏக்கு பதில் 6m. இனி பி இருக்கக்கூடிய பிளேஸ்ல இங்கே என்னது இருக்கு? 5. அப்போ இங்கே 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ பெருக்குங்க 6 2 12. 12ஐயும் 5ஐயும் பெருக்குன்னா 60 அப்படின்னு தான் கிடைக்கும். அடுத்த இந்த எம் கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ எழுதிக்கலாமா? ஏக்கு பதில் ஏயோட மதிப்பு 6m, பியோட மதிப்பு 5. பிரதியிடலாம். ஏக்கு பதில் 6m, அப்புறம் கூட்டல் பிக்கு பதில் 5, அப்புறம் ஹோல் ஸ்கொயர் அடுக்கில் 2. அப்போ 2 வாட்டி எழுதிக்கணும். 6m கூட்டல் 5 × 6m கூட்டல் 5. சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் தீர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா? a - b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் - 2ab கூட்டல் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க இங்கே a ஸ்கொயர் இருக்குது, ஆனால் இங்கே 64x² இருக்குது. 64 எப்படி எழுதலாம்? 8 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதாவது 8ஐயும் 8ஐயும் பெருக்குனா 64ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 8 ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. இப்போ என்ன பண்ணணும்? 8 எழுதிருங்க, அடுத்த x எழுதிருங்க, இதோட அடுக்குலையும் 2, இதோட அடுக்குலையும் 2. அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இனி -2 ஏக்கு பதில் எழுதணும், பிக்கு பதில் எழுதணும். அப்புறம் கூட்டல். இப்போ பாருங்க பி ஸ்கொயர் இருக்கு, அதுக்கு பதில் 49 ஒய் ஸ்கொயர். இப்போ 49 எப்படி எழுதலாம்? 7 ஸ்கொயர். அதாவது 7ஐயும் 7ஐயும் பெருக்குனா 49ன்னு கிடைக்கும். அப்போ 7 2 வாட்டி இருக்கிறதுனால அடுக்கில் 2. இப்போ எப்படி எழுதலாம்? 7 எழுதிருங்க, ஒய் எழுதிருங்க. 2லேயும் அடுக்கில் 2 இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது? 8x. அப்போ நம்மளும் 8xன்னு எழுதிக்கலாம். பி இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது? 7y. அப்போ 7yன்னு எழுதிக்கலாம். அப்போ ஏயோட மதிப்பு 8x, பியோட மதிப்பு 7y. பிரதியிடலாமா? ஏக்கு பதில் 8x, அப்புறம் ஃபார்முலாவில் மைனஸ், பிக்கு பதில் 7y. அடுத்த ஹோல் ஸ்கொயர் அடுக்கில் 2னா 2 வாட்டி எழுதிக்கணும். 8x - 7y × 8x - 7y. இதுதான் இதோட ஆன்சர். ஃபிஃப்த் சப்டிவிஷன் தீர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 3 இடத்தையும் பாருங்க, இங்கேயும் கூட்டல் இங்கேயும் கூட்டல். அப்போ என்ன ஃபார்முலா? a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் b ஸ்கொயர். இதை தான் பயன்படுத்த போகிறோம். பாருங்க இங்கே a ஸ்கொயர் இருக்கு, அதே மாதிரி இங்கே a ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கூட்டல் இனி 2 ஏக்கு பதில் எழுதணும், பிக்கு பதிலும் எழுதணும். கூட்டல் இனி b ஸ்கொயர் இருக்கு, இங்கே 9b ஸ்கொயர். 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 3 எழுதிருங்க, அப்புறம் b எழுதுங்க. இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர், அப்போ ஹோல் ஸ்கொயர். கடைசியாக -c ஸ்கொயரை எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க ஏ கூடிய இடத்துல என்னது இருக்கு? ஏ தான். அப்போ இங்கே ஏன்னு எழுதிக்கலாம். இனி பி கூடிய பிளேஸ்ல இங்கே என்னது இருக்கு? 3b. சரிங்களா? வேணா பெருக்குங்க. 3 6.
அப்புறம் ஏ இன்டூ பி. கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ ஏயோட மதிப்பு ஏ தான், பியோட மதிப்பு 3b. பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு ஏ, அப்புறம் கூட்டல் பியோட மதிப்பு 3b. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் சி ஸ்கொயர். இப்போ பாருங்க, நடுவில் மைனஸ், இங்கேயும் ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை தான் பயன்படுத்த போகிறோம். ஏ கூட்டல் பி இன்டூ ஏ மைனஸ் பி. பாருங்க, இங்கே ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஸ்கொயர். அப்போ ஏயோட மதிப்பு என்னது? ஏ கூட்டல் 3b. அப்போ ஏக்கு பதில் ஏ கூட்டல் 3bன்னு எழுதிக்கலாம். அப்புறம் கூட்டல், இனி இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர். அப்போ பியோட மதிப்பு என்னது? சி. அப்போ பிக்கு பதில் சி எழுதிக்கலாம். இன்டூ, இனி ஏயோட மதிப்பு என்னது? ஏ கூட்டல் 3b. சரிங்களா? அப்புறம் மைனஸ் பியோட மதிப்பு என்னது? சி. அப்போ சின்னு எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். இனி 1 மார்க் பார்க்கலாம். 13வது கொஸ்டின். ஏ கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு 5 மற்றும் ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 எனில் ஏபியோட மதிப்பு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு கணக்கு பார்த்தோம். அங்கே வந்து ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயரோட மதிப்பு கேட்டிருந்தாங்க. இங்கே ஏபியோட மதிப்பு. அங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணமோ அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ஏ கூட்டல் பி. இங்கே ஏ கூட்டல் பியோட மதிப்பு கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலா. ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். நம்மளுக்கு இங்கே ஏ கூட்டல் பியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 5. அப்போ ஏ கூட்டல் பிக்கு பதில் அதோட மதிப்பை பிரதியிடலாம். இனி அடுக்கில் 2. இங்கே ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயரோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கு ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர். அதை ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாமா? ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயர். அப்புறமாட்டு 2 இன்டூ ஏபி. அடுக்கில் 2. அப்போ 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 5 25 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் பி ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 13. அப்போ அதுக்கு பதில் 13ன்னு எழுதிக்கலாம். கூட்டல் 2ab. இனி 25 ப்ளஸ் 13 இங்கே வந்துன்னா மைனஸ் 13. அங்கே என்னது இருக்கும்? 2 இன்டூ ஏபி மட்டும் இருக்கும். ஓகே, கழிக்கலாமா? 5லேருந்து 3 கழிச்சா 2, 2லேருந்து 1 கழிச்சா 1, 25லேருந்து 13 கழிச்சா என்ன கிடைக்குது? 12. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏபியோட மதிப்பு தானே தேவை. அப்போ அந்த 2 இங்கே கொண்டு வந்துடலாம். பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 இங்கே வந்துன்னா வகுத்துல மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 2 அப்படின்னு எழுதிக்கணும். இனி இங்கே என்னது மட்டும் தான் இருக்கும்? ஏபி மட்டும் தான் இருக்கும். கேன்சல் பண்ணலாமா? 2 2 6 2 12. 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ ஏபியோட மதிப்பு என்ன கிடைக்குது? 6. 6 மட்டும் தான் அங்கே பாக்கி இருக்கு. கீழே 1 இருந்துன்னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்போ 6 எங்கே இருக்கு? நான் இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். இனி 14வது கணக்கு பார்க்கலாம். 5 கூட்டல் 20 இன்டூ மைனஸ் 20 மைனஸ் 5. இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்க, 14 5 கூட்டல் 20 இன்டூ மைனஸ் 5 மைனஸ் 20. இதுதானே கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, கூட்டல். அப்போ கூட்டிடலாம். 20ஐயும் 5ஐயும் கூட்டினா 25 இன்டூ, இனி ரெண்டுமே மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 20ஐயும் 5ஐயும் கூட்டினா 25. ஓகே, ஒரு மைனஸ். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 25ஐயும் 25 பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? 625. வேணா பெருக்கிக்கலாம். 25 அப்புறமாட்டு 25 5 25. அப்போ 5 பாக்கி 2. இனி I 2 10. 10 கூட 2 கூட்டினா 12. 2 10. அப்போ 0 பாக்கி 1. 2 4. 4 கூட 1 கூட்டினா 5. அப்போ 5 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2, 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6. 625. ஆன்சர் என்ன கிடைக்குது? மைனஸ் 625. ஒரு மைனஸ், அதனால மைனஸை எழுதியிருக்கோம். ஓகே, ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? தேர்ட் ஒன், மைனஸ் 625. இனி 15வது கணக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x கூட்டல் 9 காரணிகள். காரணிகள் கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஓகே, கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்க, இங்கே மைனஸ். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் பி ஸ்கொயர். பாருங்க, இதுலேயே மைனஸ் இருக்கு, அதனால தான் இந்த ஃபார்முலா. இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். ஓகே, இனி இங்கே அடுக்கில் 2 இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுலேயும் அடுக்கில் 2 இருக்குது. அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி மைனஸ் ஃபார்முலாவில் 2, ஏக்கு பதில் இங்கே எழுதணும். அதே மாதிரி பிக்கு பதிலும் எழுதிக்கணும். அது என்னன்னு சொல்லித்தாரேன். அடுத்த கூட்டல். இங்கே பி ஸ்கொயர் இருக்குது, அது இருக்கக்கூடிய இடத்துல 9ன்னு இருக்குது. அப்போ 9 எப்படி எழுதலாம்? 3 இன்டூ 3ன்னு எழுதிக்கலாம். 3 3 9. அப்போ 3 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்போ 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்னது இருக்கு? எக்ஸ். அப்போ எக்ஸ்ன்னு எழுதிருங்க. பி இருக்கக்கூடிய இடத்துல என்னது இருக்கு? 3. பெருக்கி பாருங்க. ஈர் 3 6. அப்புறமாட்டி எக்ஸ். கரெக்டாக இருக்கு. சரிங்களா? இப்போ ஏயோட மதிப்பு எக்ஸ், பியோட மதிப்பு 3. அதை எங்க பிரதியிட்டாலே போதும். ஏக்கு பதில் எக்ஸ், ஃபார்முலாவில் மைனஸ், பிக்கு பதில் 3. அடுத்த அடுக்கில் 2. என்ன சொல்லி தந்திருக்கேன்? அடுக்கில் 2ன்னா அதை 2 வாட்டி எழுதிட்டாலே போதும். எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. அடுக்கில் 2ன்னா அதை 2 வாட்டி எழுதணும். இதுதான் இதோட ஆன்சர். எங்கே இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு? இனி 16வது கணக்கு.
a x ஸ்கொயர் இன்டு ஒய் b x இன்டு ஒய் ஸ்கொயர் மற்றும் c இன்டு x இன்டு ஒய் இன்டு z ஆகிய இயற்கணித கோவைகளின் பொது காரணி. இதோட பொது காரணி கேட்குறாங்க. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் a இன்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஒய். ஏ ஒரு வாட்டி தான் இருக்குது, அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இன்டு எக்ஸோட அடுக்கில் 2 இருக்குது, அப்போ எக்ஸை எத்தனை வாட்டி எழுதிக்கணும்? 2 வாட்டி எழுதிக்கணும். இனி ஒய் வந்து ஒரு வாட்டி இருக்குது, அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி பியும் ஒருக்கா தான் இருக்குது, எக்ஸும் ஒரு வாட்டி தான் இருக்குது. இன்டு ஒய்யோட அடுக்கில் 2, அப்போ ஒய்யை 2 வாட்டி எழுதிக்கணும். இனிமே சி ஒரு வாட்டி தான் இருக்குது, எக்ஸும் ஒரு வாட்டி இருக்குது, ஒய்யும் ஒரு வாட்டி தான் இருக்குது, இசட்டும் ஒரு வாட்டி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பொது காரணினா 3லேயுமே இருக்கணும். பாருங்க, ஏ இங்கே மட்டும் தான் இருக்குது, இதில் இல்லை. இனி எக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 3லே இருக்குது. சரிங்களா? அப்போ பொது காரணி இஸ் ஈக்குவல் டு 3லே எக்ஸ் இருக்கனால எக்ஸு. அப்புறம் எக்ஸு இங்கே மட்டும் தான் இருக்குது, அடுத்த இல்லை. மார்க் பண்ணாதான் நீங்கள் சேர்த்துக்க கூடாது. இனி பாருங்கள், ஒய் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ அதை மார்க் பண்ணிக்கலாம் ஒய். இனி பாருங்க, இசட் இங்கே மட்டும் தான் இருக்குது, அப்போ இதோட பொது காரணி என்னது? எக்ஸ் இன்டு ஒய். என்ன இருக்குது? 4th சப்டிவிஷன் எக்ஸ் இன்டு ஒய். ஓகேங்களா? இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.